2026 தொடக்கத்திலிருந்து பல பாட்காஸ்ட்களை உருவாக்கியிருந்தேன். என்னுடைய குளோப் தமிழ் யூடியூப் தளத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அவற்றை உருவாக்குவதற்கு நான் பயன்படுத்தியது NotebookLM என்ற AI டூல் தான். அந்த டூலை பயன்படுத்தி எப்படி பாட்காஸ்ட்டை செய்வது என்று நான் இன்று எழுதிய ஒரு கட்டுரையை எப்படி பாட்காஸ்ட் ஆக்கினேன் என்றதை நான் உங்களுக்கு இப்போது காண்பிக்கப் போகின்றேன். வாருங்கள் பார்ப்போம். குளோப் தமிழ் யூடியூப் தளத்திலே கனடாவின் இறையாண்மை பற்றி ஒரு பாட்காஸ்ட்டை நான் இன்று உருவாக்கியிருந்தேன். அதற்கு NotebookLM தான் பயன்படுத்தியிருந்தேன். எப்படி அதை செய்தேன் என்றதை பாருங்கள். முதலிலே குளோப் தமிழ் இணையதளத்தில் கனடாவின் இறையாண்மை ஆபத்தில் உள்ளதா என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரையை எழுதினேன். அந்த கட்டுரையை பின்னர் NotebookLMக்கு சென்று அதில் பேஸ்ட் பண்ணின பிறகு, அதாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணுவது எப்படி என்று சொன்னால், இதில் கிரியேட் நோட்புக் என்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணின பிறகு அது இப்படி வரும். உங்களுக்கு இப்படி வந்த பிறகு நீங்கள் அதை பயன்படுத்தியே ஆடியோ என்று கிளிக் பண்ணீர்கள்னால் உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் உருவாகிவிடும். பாருங்கள், நான் ஆடியோவை கிளிக் பண்ணினவுடன் இங்கே பாட்காஸ்ட் உருவாகிட்டு. பிறகு ஒரு வீடியோவையும் உருவாக்கலாம். வீடியோவும் உருவாகும். அதை நீங்கள் இங்கே பார்க்குறீங்கள். அதனை தவிர எத்தனை விதமாக அதனை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால், மைண்ட் மேப் என்ற விடயம் இருக்கின்றது. இங்கே மைண்ட் மேப்பை பாருங்கள். இப்படியாக அந்த கட்டுரையை அது என்னென்ன கூறுகளாக பிரிக்க முடியுமோ பிரித்து அதில் என்னென்ன விடயம் இருக்கின்றது என்பதை இந்த மைண்ட் மேப் காண்பிக்கும். அதனை தவிர வேறு என்ன செய்யலாம் என்று பாருங்கள். பிறகு இன்ஃபோகிராஃபிக் செய்யலாம். இன்ஃபோகிராஃபிக் ஏற்கனவே நான் செய்த இன்ஃபோகிராஃபிக் உருவாகிவிட்டது. இப்படியாக இன்ஃபோகிராஃபிக் உருவாக்கலாம். அப்படி பல விடயங்கள் இதில் செய்ய முடியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தால்தான் தெரியும். ஆனால் இன்று என்னுடைய ஊடக நண்பனான சனத் கேட்டிருந்தார், இதிலே தமிழ் வரவில்லை, ஆங்கிலத்தில் வரவில்லை. இதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செட்டிங்ஸ் சென்று அவுட்புட் லாங்குவேஜ் என்றதை கிளிக் பண்ணினீர்கள் என்றால் இப்படி வரும். அதில் நீங்கள் தமிழை தெரிவு செய்ய வேண்டும். தமிழை தெரிவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தமிழிலே இப்படியாக பாட்காஸ்ட்டை உருவாக்க முடியும். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.